First, letter S. Letter A. 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 Next letter T. Or T. 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 Next I. 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 P. Or P. P. Letter N. Mm. Mm. Next C and K. C. K. 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 Or K. K. Next letter E. 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 Letter H. Letter R. 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 Letter M. Mm. 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 Letter D. 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 Before moving on to the rule, we'll see about the syllable. Syllable எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். Then we can move on to the rule. What does mean by syllable? Syllable நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன்? Syllable is nothing but chunking the words ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வேர்டை பிரிக்கிறதுக்கு பேரு தான் syllable அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சிலபிளை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த டேர்ம் ஏன் நம்ம சிலபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரூல்ஸ் பார்க்க போறோம். ரூல்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 1 syllable 2 syllable 3 syllable அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் இந்த சிலபிள்னா என்ன அப்படிங்கறதை இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சிலபிள் இஸ் நத்திங் பட் chunking the word. எப்படி நம்ம chunk பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ஆஃப் த vowel. ஓகேங்களா? எப்படி சிலபிள chunk பண்ணணும்? கம்ப்ளீட்டா பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ஆஃப் த vowel தான். அப்ப நமக்கு என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்கு? ஏ, இ, ஐ, ஓ, யூ, இந்த 5 சவுண்ட் தான் இருக்கு. ஆனா லெட்டர் படி பார்த்தா லெட்டர் Y and W சேர்த்து ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ டோட்டலா இந்த 7 vowels வச்சுதான் நம்ம வேர்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணவே போறோம். ஓகேங்களா? வேர்டை ஐடென்டிஃபை பண்றது எப்படி? வேர்ட்ல எவ்வளவு சிலபிள் இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்? பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ஆஃப் த வவல். சோ டோட்டலா நமக்கு இருக்கிற வவல் சவுண்ட் பாத்தீங்கன்னா 5 தான். 5 வவல் சவுண்ட் தான் இருக்கு. சவுண்ட்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா 5 வவல் சவுண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த 5 வவலோட சவுண்டை தான் நம்ம ரிப்பீட்டடா ஒய்க்கும் டபிள்யூக்குமே கொடுக்க போறோம். ஒய்க்கும் டபிள்யூக்கும் தனித்தனி கான்சனன்ட் சவுண்ட் தான் இருக்கே தவிர தனி வவல் சவுண்டுன்னு ஒண்ணு கிடையாது. புரியுதுங்களா? சோ என்ன பண்ண போறோம்? நம்ம வெறும் வவல் சவுண்ட வச்சு ஒய்யும் டபிள்யூ ஆக்ட் பண்றதுனால அதையும் நம்ம சிலபிளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஐ ஜஸ்ட் மேக் த வேர்ட். ஜஸ்ட் ஜென்ரலா எழுதுறேன். இதுல இந்த வேர்ட்ல எவ்வளவு வவல் இருக்கு, எவ்வளவு வவல் சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. கேட்ல எவ்வளவு வவல் இருக்கு? ஒரு வவல் இருக்கு. ஏங்கிறது அப்ப எவ்வளவு வவல் சவுண்ட் இருக்குது? ஒரு வவல் சவுண்ட் வருது. கேட். அப்ப ஆங்கிற ஒரே வவல் சவுண்ட் தான் இருக்கு. சோ the word is with 1 syllable. ஓகேங்களா? the word like PAK. இப்ப இதுல எவ்வளவு வவல் இருக்கு? 2 வவல் இருக்கு மேம். 2 வவல் இருக்கு. ஓகே, எவ்வளவு வவல் சவுண்ட் கேக்குது? பீக். பீக் ஒரு வவல் சவுண்ட் தான் கேக்குது இல்லையா? பீக். அப்போ அகைன் இதுலயும் 1 syllable தான் இருக்கு. நெக்ஸ்ட் the word is CAKE. இப்ப இதுல எவ்வளவு வவல் இருக்கு, எவ்வளவு வவல் சவுண்ட் இருக்கு? கேக். கேக் 2 வவல் இருக்குங்க மேம். 2 வவல் இனி வந்து ஒரு வவல் சவுண்ட் தான் இருக்கு. அகைன் 1 syllable வேர்ட் தான் இதுவும். சரி, இப்போ எப்படி இது எல்லாமே 1 syllableனே சொல்றேன் அப்படின்னா எது இங்க காமனா இருக்குன்னு பாத்தீங்களா? வவலோட சவுண்ட் தான் காமனா இருக்கு. கரெக்டா? ஒரே ஒரு வவல் இருக்கு இந்த வேர்ட்ல, அதனால அது 1 சவுண்ட வச்சிருக்கும், 1 syllableனு சொல்றோம். பீக்லயும் பாத்தீங்கன்னா 2 வவல் இருக்கு, சேர்ந்து இருக்கு, ஆனா ஒரு சவுண்ட தான் சொல்லியிருக்கு இல்லையா? கேக்க பார்த்தோம்னா 2 வவல் இருக்கு, 2 வவல் தனித்தனியா இருக்கு, பட் ஸ்டில் அகைன் இட்ஸ் கோயிங் டு மேக் ஒன்லி 1 சவுண்ட். ஓகேங்களா? அப்போ எல்லாமே ஒரு சவுண்ட் இருக்கனால எத்தனை வவலோட சவுண்ட் நமக்கு கேக்குதோ அத்தனை சிலபிள் நம்ம வேர்ட்ல இருக்குன்றது அர்த்தம்.
ஓகேங்களா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, வவல் எவ்வளோ வேர்ட்ல இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வவல் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம்னா அது நம்மளோட சிலபுல தப்பாதான் காட்டும். நமக்கு எவ்வளவு வவலோட சவுண்ட் கேக்குதுங்கிறத நம்ம லிசன் பண்ணாதான் எத்தனை சிலபிள் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஒரு சில டைம்ல 3 வவல் ஒன்னா சேர்ந்து இருக்கும், ஆனா ஒரே ஒரு சவுண்ட கொடுத்துருக்கும். ஓகேங்களா? 3 வவல் 2 வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட கொடுக்கும். மேம் லைக் டயக்ராஃப் இன்னொரு சிலபலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இப்போ டயக்ராஃப் டிப்தாங்ஸ் பாக்குறோம்ல, இப்ப வவல்னு ஒரு டாபிக் பார்த்தோம்ல நேத்து. வவல் டாபிக்னு ஒண்ணு பார்த்தோமா? என்னென்ன பார்த்தோம்? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் சவுண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நம்பர் 2 எஸ் லாங் மேம். சவுண்ட். லாங் நம்பர் 3 சவுண்ட். டயக்ராஃப். எஸ் மேம். நம்பர் 4 ஆர்க். டயக்ராஃப். நம்பர் 5 ஸ்பெஷல் வாவல் சொல்லியிருந்தேனா, அதாவது திப்தாங்னு சொல்லியிருந்தேன். திப்தாங்ஸ். எஸ் மேம். நம்பர் 6 ஸ்வா சவுண்ட். இது எல்லாமே நம்ம பார்த்தோங்களா? கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு வேணா நான் இதுல AEIOU. ஆமா, AEIOU இது எல்லாமே ஷார்ட் சவுண்ட்ல வரும். அகைன் AEIOU சிங்கிள் வவல் மட்டுமே லெட்டர் நேமோட சவுண்ட சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டயக்ராஃப்னா என்ன பண்ணும்? 2 வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைக் AI EE லைக் IE OA UE இது எல்லாமே நமக்கு ஒரு சவுண்ட கொடுக்கறது தான் இல்லையா? ஆர் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவல் வவல் ஃபாலோட் பை ஆர். AR ER IR OR UR வவல்ஸ் எல்லாமே ஆக்சுவல் வவல ஃபாலோ பண்ணி ஆர் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெஷல் வவல்னா என்ன சொன்னேன்? OU OI OO இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது எல்லாமே என்ன? 2 வவல் சேர்ந்து புதுசா ஒரு சவுண்ட கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்வா சவுண்ட் என்ன பண்ணும்? அகெயின் AEIOUY இது எல்லாமே வந்து எந்த சவுண்ட்ல இருக்கும்னு சொன்னேன்? அப்படிங்கிற சவுண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு வேர்ட்ல இந்த சவுண்ட்ல இருந்து ஏதாவது வந்திருந்ததுன்னா ஓகேங்களா, இந்த வவல் டாபிக்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சிலபிளா கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? அது ஆர் கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, டயக்ராஃபா இருந்தாலும் சரி, ஸ்வா சவுண்டா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் we will be considering as a syllable. ஒரு சிலபிளா அதை கன்சிடர் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஷார்ட் சவுண்ட்னா சிங்கிள் வவல் மட்டுமே. ஆர் கண்ட்ரோல் இப்போ வேர்ட் வந்து பேப்பர்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா PAPERன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ இருக்கு, ஏக்கு ஒரு சவுண்ட் வரும். கரெக்டா? இப்போ ER சேர்த்தேதான் ஒரு சவுண்ட கொடுக்குது. மட்டுமே ஏங்கிற சவுண்ட கொடுக்கறது கிடையாது. ஃபாலோட் பை ஆர்னா ஆக்சுவல் வவல் ஃபாலோட் பை ஆர். சோ ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்ட் இது இல்லையா? அப்ப ஆர் கண்ட்ரோல் என்ன ஆயிடும்? ஒரு சிலபுல கன்சிடர் பண்ணுவோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே மேம். ஓகே மேம். ஹேமர், ஹேம் ஓகே மர் வருமா? ER வருதா? இப்போ இப்போ கேர்ள்னு எடுத்துக்கிட்டோம்னா கேர்ள்ல IR வருதா? ஷர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா IR வருதா? IR சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்குதா? இப்ப கார்க், கார்க். குக்கர், குக்கர், குக்கர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே இருக்கும். இதுல வந்து திப்தாங்கும் இருக்கும், ஆர் கண்ட்ரோல்டும் இருக்கும். 2 வவல் சேர்ந்து இருக்கு, இங்க ER சேர்ந்து இருக்கு. இப்போ இந்த வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 2 O இருக்கிறதுனால இது 2 வவல் சவுண்ட் 2 சிலபிள் ஆயிடுமா? ஆகாது இல்லையா? OO சேர்ந்தே ஒரு சவுண்ட கொடுக்கும் ஊ அப்படின்னுட்டு. சோ ஒரு வவல் சவுண்ட். ER சேர்ந்து அருங்கிற இன்னொரு சவுண்ட கொடுக்கும். சார் 2வது சிலபிள் இது. ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ வவல் சவுண்ட் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம்? அதை நம்ம சிலபிளா கன்சிடர் பண்றோம். இங்க ஃபாலோட் பை ஆறுங்கிறதுனால ஆறுங்கிறது கான்சனன்ட் தானே, அப்ப அதை வந்து கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா we have to consider. ஏன்னா அது எந்த டாபிக்ல வருது? வவல் டாபிக்ல வருது. புரியுதுங்களா? ஆறுங்கிறது நமக்கு கான்சனன்ட் தான், ஆனா அது எதை ஃபாலோ பண்ணிருக்கு? வவல ஃபாலோ பண்ணிருக்கு. அப்ப வவல ஃபாலோ பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு ஒரு சவுண்ட கொடுத்திருக்கே தவிர தனித்தனியா சவுண்ட கொடுக்கல. தனித்தனியா உங்களுக்கு சவுண்ட் கொடுக்குற மாதிரின்னா பரவாயில்ல, இங்க அப்படி கொடுக்காது.
ஓகேங்களா? ஏஆர் இஆர் யூஆர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா சவுண்டு கொடுக்காது, ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்ட கொடுக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம அதை ஒரு வவலா கன்சிடர் பண்ணிக்கிறோம். Yes. இந்த டாபிக்ல இருந்து எல்லாமே இதுல இருந்து எந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டாலும் யூ ஹாவ் டு கன்சிடர் as a syllable. புரியுதுங்களா? Syllable. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Yes, எப்படி ma'am. ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுல டவுட் இருக்கா? சிலபிள் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது நமக்கு வேர்ட்ல கேக்குற வவல் சவுண்ட். சரிங்களா? உங்களுக்கு இன்னொரு எவ்வளவு வேர்ட் கொடுக்க நான் கண்டுபிடிக்கிறேன். வேர்ட் கொடுக்கவா? பெரிய வேர்டா கொடுக்கட்டா? ட்ரை பண்றீங்களா? Right. Yes. எஸ், Okay, ma'am. Try பண்றேன். இந்த வேர்ட் ட்ரை பண்ணுங்க. கம்யூனிகேஷன். Come, come, mm, 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 mm. 6 வவல்ஸ் இருக்குங்க மேம். எவ்வளவு வவல் சவுண்ட் இருக்கு நமக்கு? சவுண்ட் மேம் எவ்வளவு வவல் சவுண்ட் இருக்கு இந்த வேர்ட்? 6 வவல்ஸ் இருக்கு. ஆனா எவ்வளவு வவல் சவுண்ட் இருக்கு? 5 மேம். அதான் உங்களோட சிலபிள். ஓகேங்களா? ஓகே 5 சவுண்ட்ஸ் இருக்கறனால இந்த வேர்ட்ல எவ்வளவு சிலபிள் இருக்கு? 5 சிலபிள் தான் இருக்கு. 5. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ஷார்ட் சவுண்ட் இருக்கும். மியூ யூ வந்து யூனே இருக்கும், லாங் சவுண்ட்ல இருக்கும். ஐ இ சவுண்ட்ல இருக்கும். ஏ லாங் சவுண்ட்ல இருக்கும். இங்க ஐயும் ஓவும் சேர்ந்து ஸ்வா சவுண்ட கொடுத்துருப்பாங்க, அ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்து அ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வர்றதுனால சோ டோட்டலா உங்களுக்கு 5 சவுண்ட் தான் கேட்டிருக்கும். சோ the word is with 5 syllable. இப்ப புரிஞ்சுதுங்களா எப்படி சிலபிள் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? இட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ஆஃப் த வவல். கான்சனன்ட் சவுண்ட நீங்க சிலபிள்ல கன்சிடர் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? இதுல எந்த டவுட்டும் இல்ல இல்லையா? இப்போ 1 syllable வேர்ட்னா ஒரே ஒரு வவல் சவுண்ட் இருக்க வேர்டுன்னு அர்த்தம். 2 syllable அப்படின்னா 2 வவல் சவுண்ட் இருக்க வேர்டுன்னு அர்த்தம். இதுதான் மீனிங். ஜாலி ஃபோனிக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.